வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் சின்னதாக ஒரு ஃப்ளவராஸ் மினி ஃப்ளவராஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கேலில் 2 அடியில் 4 வயர் கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கதவோரம் மாட்டுறதுக்கு இந்த ஃப்ளவராஸ் நல்லாயிருக்கும். 2 அடி அளவுக்கு நம்ம வயர் கட் பண்ணிக்கணும். 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நார்மல் நாட் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். வயரை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இப்போ நம்ம நாட் போடணும். நாய்க்குட்டிக்கு நீங்கள் கால் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். நீங்கள் அளவு மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நாய்க்குட்டிக்கு நம்ம இப்படி தான் கால் போடுவோம். இப்போது இந்த வயர்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. எப்போவுமே நம்ம கூட போட்டாலும் சரி, எந்த பொருள் போட்டாலும் சரி, நம்ம வயர்ஸ் போடும்போது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நாட்டும் போடணும். இந்த வயர்லையும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ 2 நாட் போட்டு வச்சுருக்கோம். 2 வயரில் அந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இந்த நாய்க்குட்டி போட்டவங்களுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் புதுசாக வயரில் புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய்க்குட்டிலாம் போடாதவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மீதமான வயர்ஸ் அந்த 2 அடி 3 அடியில் கிடக்கும் பாருங்கள், அதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூர போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் சேர்த்து மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சைடில் 2 வயர், இந்த சைடில் 2, இப்படி நமக்கு 4 பக்கமும் 2 வயர் இருக்கும். 2 வயர்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த 2 வயர்ஸும் சேம் சைடில் இருக்கும். அந்த சேம் சைடில் இருக்கிற வயர்ஸை நம்ம சுற்றி நாட் போட்டு கொண்டு வரணும். அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நாய்க்குட்டிக்கு நம்ம இப்படி தான், அதாவது நம்ம அனிமல்ஸ்லாம் பின்னும்போது இதே மாதிரி தான் நம்ம கால் போடுவோம். ட்ரையாங்கிள் வந்துருக்கு பாருங்கள். இப்போ சுற்றி நாட் போடணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மினி பாஸ்கெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆர்வமாக கற்றுக்குவாங்க. அவங்களே செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளாம் இது செய்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி லீவில் அவங்களுக்கு வீடியோவை ஆன் பண்ணி விட்டு வயர் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே செய்துடுவாங்க. இப்போ 1 2 3 இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம போடணும். 1 2 3 4 சைட்ஸ் போட்டாச்சு. இனிமேல் கிராஸில் இருக்கிற எல்லா வயர்ஸையும் நம்ம நாட் போட்டு மேலே வர கொண்டு வர வேண்டியான். கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இதே மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இங்கே போட்டு கொண்டு வந்துருக்க பாருங்க. மேலே வர நமக்கு 1 2 3 லைன்ஸ் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஒயர் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒயர் அந்த கூடை ப்ரைஸ் அப்படிங்கிற வீடியோவில் பாஸ்கெட் ப்ரைஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள். அதில் காமிச்சிருப்பேன். குட்டியோண்டு ஒரு ஃப்ளவராஸ் காமிச்சிருப்பேன். அது முந்தையே போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். டைமே இல்லை எனக்கு. இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சின்னதாக ஒரு ஃப்ளவராஸ் போட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மீதமான வயசு நிறைய இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ சுற்றி நம்ம நாட் போட்டு கொண்டு வருவோம். இப்படியே நம்ம சுற்றி நாட் போட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ கொண்டு வரணும். தேவையான ஹைட் வர்றது வரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹைட் நீங்கள் பின்னிக்கலாம். 2 அடி அப்படிங்கும்போது நமக்கு இவ்வளோ தான் ஹைட் வரும். 2 அடிக்கு இவ்வளோ தான் வரும். நான் இதில் கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராவாக இருந்து பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இப்போ வளர்த்துட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம பின்னாமல் விட்டுட்டு ஒரே ஒரு நாட் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3 நாட் போடணும். அதுக்கடுத்து ஒரு 2 நாட் போடணும். அப்புறம் ஒரு நாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அல்லது நான் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வயர்ஸ்லாம் நிறையா இருக்கிற வயர்ஸ்லாம் கட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு வயர்ஸை நம்ம இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும். சும்மா இப்படி உள்ளே போட்டு விட்டாலே போதும். எல்லா வயர்ஸையும் அப்படி உள்ளே போட்டு விட்ருங்க, நீட்டாக இருக்கும். இதுலேயே நான் பெரிய ஷேப்பில் கொஞ்சம் செய்திருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு பாஸ்கெட் ப்ரைஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த ஃப்ளவராஸ் எப்படின்னு சொல்லியிருப்பேன் அதிலே. இதே மாதிரி உங்களுக்கு செய்யணும். இதோட கூடுதலாக கொஞ்சம் வயர் எடுத்துக்கோங்க. நான் இதில் மொத்தமாக 1 2 3 4 போட்டிருக்கேன். 4 × 4 போட்டிருக்கேன். 3 அல்லது 4 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் செய்துக்கலாம். இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு. ஏற்கனவே நான் மினி ஃப்ளவராஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி வயர்ஸ்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே
நீட்டாக உள் பக்கமாக சொருகி விட்டுறணும். ஒரு குட்டி வந்து ஃப்ளார் வச்சிட்டோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். சின்ன வயரில் நம்ம அழகாக ஒன்று போட்டுட்டோம் பாருங்கள். வயர்ஸ் வேஸ்ட் ஆகாமல் இதெல்லாம் நம்ம கதவு ஓரம் சொருகி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் கதவு ஓரம் சொருக முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி வயர்ஸ்லாம் நம்ம போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீங்கிற வீடியோவில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இந்த நெல்லிக்காய் ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு தனியாக வேணால் சொல்லி கொடுக்குறேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் நீங்கள் சொருகி வச்சுக்கலாம், எப்படினாலும் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான வீடியோ தான். நாய்க்குட்டி போட்டவங்களுக்குலாம் இந்த வீடியோ மெஷர்மெண்ட் மட்டுமே போதும், அழகாக நீங்கள் போட்டுருவீங்க. இது புதுசாக போடுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் 4x4 போட்டிருக்கேன். இதுக்கு ஒயர் நீங்கள் ஒரு 3 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாமே கிராஸ் நாட் தான். அப்படி இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் போடணும். பெருசாகவும் நீங்கள் செய்துக்கலாம், சிறுசாகவும் நீங்கள் செய்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.